குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மா சாதாரணமாக வெள்ளத்தை சுற்றி வரவில்லை. உன்னிடத்தில் ஒரு உண்மை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்ன உண்மை உன்னிடத்தில் இவர்கள் சொல்லப் போகின்றார்கள் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் முக்கியத்துவம் என்னவென்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நன்மையை நீ என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கப் போகின்றது. ஆனால் ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என் பிள்ளையே. இவரை நினைத்து நீ வருந்தாதே, நாள் கிடையாது. உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கின்றதா அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுதுதான் உன் அப்பன் எனக்கு புரிந்தது. இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டு இருக்கின்றது. இந்த உண்மையை நீ அறியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தெரிகின்றது, ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட துடிக்கின்ற சமயத்தில் இறந்து போன இவர் உன் மீது உயிரான உயிரை வைத்திருக்கின்றவர். உண்மையான அன்பு கொண்ட இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்தவர். இப்பொழுது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் சென்று விட்டார். இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்த பொழுது உன்னை தொட முயற்சி செய்தது உண்மை. உன்னை ஆராதனை தழுவ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது உண்மை. ஆனால் அது நடக்கவில்லை. அதை செய்ய முயற்சி செய்யும் பொழுதுதான் உன் உயிரை இல்லை அந்த ஒரு ஆத்மா என்றும் அதற்கு புரிந்து கொண்டது. நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோம் என்பதனை அது புரிந்து கொண்டது. அது வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறியது. ஆனால் சட்டென்று அதற்கு புரிந்து விட்டது யதார்த்தம் என்னவென்று. எல்லோருக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஒரு நாள் வரத்தான் செய்யும். பிறக்கின்ற எல்லோருமே ஒரு நாள் இங்கிருந்து சென்று ஆகத்தான் வேண்டும். யார் நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது. எல்லோருமே இந்த பூமியிலிருந்து வந்து சொல்கின்ற விருந்தாளிகள்தான் என்பதை புரிந்து கொண்டான். உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கின்றார்கள்? அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா? உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிகின்றதா என்பதை நிச்சயமாக எப்பொழுதும் இந்த அப்பன் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவது கிடையாது. யாரும் அது நமக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான். அது மட்டும்தான் நடக்கவே கூடாது என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதுவுமே அவருக்கு சரியாக புரியவில்லை. எது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து இனி அதனை மாற்ற முடியாதா? அவர்கள் மனதில் எண்ணங்கள் இருக்கின்றது. அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள்? எந்த விஷயத்தை இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை இது நாள் வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா? அதனால்தான் என் பிள்ளையே, நீ செவி கொடுத்து உன் அப்பன் வாக்கினை முழுவதுமாக கேள். ஆத்மாவுடைய உலகம் இது கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கின்றது. அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கு வருகிறது. உன்னை தேடி உன்னோடு பேச ஆசைப்படுகிறது என்றால் நிச்சயமாக அது அவருக்கு சாதாரணமாக நடந்துவிட்டது ஒரு விஷயம் கிடையாது. பல எண்ணல்களை தாண்டித்தான் உன்னை தேடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆத்மாக்களின் உலகம் தான் சொர்க்கம். இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரகம். நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை அது கொடுக்கும். அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கு உன் வாழ்க்கைதான் இருக்கின்றது என்பதனை உனக்கு அவர்கள் உணர்த்துவதற்கு முயற்சி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பு. உன் மீது அவர்கள் கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்து இருக்க நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை விட நீ அவர்கள் மீது வைத்த அன்பு இப்பொழுது அவர்கள் இல்லை என்றவுடன் தவித்து கொண்டிருக்கின்ற தவிப்பினை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் சென்று விட்டோம். நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, நம் மீது அன்பு கொண்டவர்களும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு எத்தனை வலியையும் வேதனையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கின்றதே, எல்லா சூழ்நிலையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மையை பெற வேண்டும் என்பதை இத்தனை நாளும் உனக்காக லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தாயே. அந்த லட்சியத்தை தொட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவும் இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து கொண்டு இருப்பாய். ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு நரகமாகிவிடும். நீ சந்தோஷமாக வாழ வேண்டாமா? இங்கிருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாத பொழுது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக காண வேண்டும் என்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஆனால் நீயே தினம் தினம் என்னை நினைத்து அழுது கொண்டிருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க விட்டாலும் அதையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழில் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாது. வாழ்க்கை என்பது அர்த்தம். நடந்து முடித்த விஷயத்தை எண்ணி எண்ணி வருத்தப்படாமல் இருப்பதற்கு மேலும் மேலும் நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதும் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே. இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை விட்டு விடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இறந்து போனவர்கள், உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் அதன் உனக்கு உன்னுடைய உடலுக்குத்தான் நோய் வரும் என்பதை புரிந்து கொள். அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பது தவறு. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதும் தவறு என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு செய்து கொடுப்பேன். யதார்த்தத்தை உணர வேண்டும். பிறப்பு போல இறப்பு உண்டு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இதனை தடுக்க முடியாது. நிச்சயமாக யாராலும் மீண்டும் என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியாது. அதனால் நடந்துவிட்ட விஷயத்தை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு நீ வர வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை கண் திறந்து பார்க்க வேண்டும்.
உன்னை சுற்றி சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் இல்லை என்றாலும் உன்னை நெருங்குவதற்கு அவர்களுக்கு மிகவும் எளிதாக இது மாறிவிட்டது. ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்றவுடன் அவர்களுக்கு ஒரு துளி அளவு வேதனைப்படுகின்றார்கள். பார்க்கும் பொழுது எதிரிகளையும் ஆளுமை ஒருவரின் இழப்பு மற்றவர்களை பாதிக்கும். ஆனால் இவர்களும் எப்பொழுதும் நான் இங்கிருக்கின்றேன் சொல்வேன் என்பதை போன்று எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டு இருந்தது போல காத்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது நான் இங்கிருந்து சென்றதும் உன்னை எளிதாக இவர்கள் தாக்கிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ வலிமையோடு நின்று அதனை எதிர்த்து கொண்டு இருக்க வேண்டும். வேண்டாமா? மன உறுதியோடு நின்று உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை என்னவென்று நீ எதிர்பார்த்து இருக்க வேண்டாமா? அதை விடுத்து இன்னும் இந்த இழப்பை நினைத்து நீ சோகத்தை தலைத்து முகத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். நீ யாரை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாயோ அவர்களின் ஆசை அடைய வேண்டும். நீ நினைத்த வெற்றியை பெற வேண்டும். உன் வெற்றியை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டும் என்று தானே எண்ணி இருக்கின்றார்கள். இருக்கும் பொழுது நீ இந்த தவறை செய்து அவர்களின் மனதை நோகடிக்காமல் சூழ்ச்சிகளை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு எந்த இடத்தில் தயங்காமல் உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உணர்ந்திருந்தால் அன்றே என் பிள்ளை நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் செவி கொடுத்து கேட்டிருப்பாய். சரி, இனியும் ஒன்றும் குறையப் போவதில்லை. இனி வரக்கூடிய நல்ல நாளிலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய உண்மைகளுக்கு தான் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா நேரத்திலும் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் திறமையை நீ உன்னுடைய திறமையையும் முழுமையாக வெளிப்படுத்தி உன்னால் முடியும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் இந்த ஆத்மா உன்னை விட்டு பிரிந்தவர்கள்தான். யாரும் உனக்கு உதவி செய்திட இல்லை என்று உன்னை ஏளனமாக பார்த்துவிடக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற மன வலிமையை நீ நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். உனக்குள் இருக்கின்ற மன வலிமை என்றும் உன்னை நல்லபடியாக காப்பாற்றும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டங்களையும் கண்ணீரையும் கண்டமே என்று சொல்லி வருத்தப்படாது. இந்த ஆத்மாவை எண்ணி எண்ணி நீ கண் கலங்கி நின்று கொண்டிருக்காது. அவர்களுக்கான இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களை அழைப்பதையும் அவர்களை பற்றி அதிகமாக சிந்திப்பதையும் நீ நிறுத்திவிடு. அவர்களுக்கு எப்பொழுதுமே உன்னுடைய நினைப்பு இருக்காதா என்று சோதிக்காதே. நீ நினைத்து கூட பார்க்க வேண்டாம். நிறுத்திவிட்டு நீ அவர்களுடைய நினைப்பு இருக்கின்றது என்றால் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அவர்களுக்காக செய்து கொடு. நீ அதற்காக தயாராக இருக்க வேண்டும். உன்னை நோக்கி வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து என்னை இந்த ஆத்மா காத்தருளி கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயம் இந்த ஆத்மா மனதில் இருப்பது என்ன தெரியுமா? இங்கு வாழ முடியவில்லை. உனக்காக நான் சமாளித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதாவது என்னை திரும்பி அனுப்பிவிட்டாய். ஆனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி இவையெல்லாம் கேட்டு கொண்டுதான் விளைவாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு இழப்பு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தவிழ்த்துவிடும் என்பதை நீ நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிந்துவிடும் என்று எண்ணம் கூட. அப்படியானால் இங்கு யார் இந்த உலகத்தை விட்டு செல்லாமல் இருக்க முடியாது. அதன் பிறகு யாருமே நிலைத்திருக்க முடியாது. எண்ணி எண்ணி நினைத்து வருந்துவதை விட அவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து காட்டு. உன்னை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைக்கட்டும். உன்னை நினைத்து அவர்கள் அடைகின்ற சந்தோஷம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பலன் என்பதை நீ புரிந்து கொள். அவர்கள் சந்தோஷப்பட்டால்
இந்த ஆத்மாக்கள் அவர்களுக்கு உரிய உலகத்திற்கு சென்று அங்கே நிம்மதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நிம்மதியை கொடுப்பதற்காகவது உன்னுடைய முயற்சியை தெளிவாக வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அப்பனுடைய ஆசையையும் அவருடைய ஆசையையும் உன்னை விட்டு பிரிந்த அந்த ஆத்மாவின் சந்தோஷத்திற்காக நீ நல்லதை செய்து நீ நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும். அவர்கள் அதைத்தானே இங்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கிருந்து சென்று விடுவார்கள். அங்கு நின்றாக முடியாத இடத்தில் வேதனையை தாங்கிக் கொண்டு நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன தலையெழுத்தா? என் பிள்ளையே, உனக்காக தானே அவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் நீயும் அவர்களுக்கு ஏற்றது போல நடந்து கொண்டு அவர்களை மனமகிழ்ச்சியோடு நீ இங்கிருந்து வழி அனுப்பி வைக்க வேண்டும். நல்லபடியாக இரு, உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.